Rehoboth New Life Assembly presents Voice of Victory. திறந்தா அடைப்பவனில்லை, நீ கட்டினா அதை இடிப்பவனில்லை. நீ திறந்தா அடைப்பவனில்லை, நீ கட்டினா அதை இடிப்பவனில்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவனில்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவனில்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ள பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமையுள்ள பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ள பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமையுள்ள பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஆமென் ஆமென். சத்தமராமே சொல்லுங்க. இந்த மாதத்துக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், எதையும் சாதிக்கிற மாதம். பக்கத்தில் சொல்லுங்க, எதையும் சாதிக்கிற மாதம். சாதிக்க தான், வெற்றியா வாழ தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். என் ஆண்டவர் எதையும் செஞ்சிருவார். ஆமென். அவர் எதையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய வல்லவர். பக்கத்தில் திரும்பி ஒரு 4 பேரை பார்த்து சொல்லுங்க, அவர் எதையும் செய்ய வல்லவர். சொல்லுங்க, எதையும் செய்ய வல்லவர். உனக்கு செய்ய வல்லவர். எப்படியும் செய்ய வல்லவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகையால நான் ஜெபித்துட்டு இருக்கும்போது இந்த உள்ளத்தில் இந்த வார்த்தையை நான் உள்ளத்தில் போட்டிருக்கேன். ஆனால் இந்த வார்த்தையை தொடர்ந்து உங்களோட கூட பேசும்படியாக நான் விரும்புகிறேன். எல்லாருமா சேர்ந்து சொல்லுங்க. சொல்லுங்க பாப்போம். அவர் எதையும் செய்ய வல்லவர். இந்த மாதம் சாதிக்கிற மாதம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஒரு கர்ச்சனையா சொல்லுங்க. இந்த மாதம் கர்த்தர் உன்னை கொண்டு ஏதோ ஒன்றை சாதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராதலா மசிகர பதன ருகனமா. ஆமென். வேதத்தில் இங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா யோபு எழுதின புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைக்கிற காரியம். இதுக்கு மேல ஒரு பெரிய உதாரணம் தேவையில்லை. அவருடைய வாழ்க்கையில கம்ப்ளீட்டா தோள் முதற்கொண்டு எல்லாம் போச்சு. எல்லாம் போனப்ப கூட அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப கட்ட முடியும், மறுசீரமைக்க முடியும், மறுபடியும் அவருடைய வாழ்க்கையை தள நிமிர்ந்து நிற்க முடியும். வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் அவர் இரட்டத்தனியாய் பலன் கொடுத்து எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினவர். ஆண்டவரால இப்ப நான் திரும்ப சொல்றேன், கர்த்தரால் எதையும் செய்ய வல்லவர். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீங்க செய்ய நினைக்கிற காரியம் தடைபடான்றது கத்தி சொல்லுங்க. அவர் கேட்கிறமா தடைபடாது. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு திரும்ப நான் சொல்றேன், அவர் உங்க வாழ்க்கையில நினைச்சது எதுவுமே தடைபடாது. அவர் செய்ய வல்லவர். ஆமென். வேதத்துல வாஸ்து பார்க்கும் பொழுது நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் இந்த வார்த்தை அதுல 3 விதமா போடப்பட்டிருக்கும். சரிங்களா? நினைப்பதும், நினைவு, எண்ணம், கற்பனை, விருப்பம். இந்த 4மே ஒரே ரகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. ஆகிய நினைவு, எண்ணம், கற்பனை, விருப்பம். ஒரு கானானிய ஸ்திரீ அவ தன்னுடைய மகள் சுகமாக வேண்டும் என்று விசுவாசம். இன்னொரு காரியம் விசுவாசம்.
இந்த 5 வார்த்தைகளும் ஒன்றுக்கு ஒன்று பிணைக்கப்பட்டு ஒரே காரியத்தை சொல்லப்பட்டு என்னென்னா, திரும்ப சொல்கிறேன், நினைவு, எண்ணம், கற்பனை, விருப்பம், விசுவாசம். இந்த 5 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் போயிட்டு இருக்கப்போ ஒரு கானானிய ஸ்திரீ வந்து கேட்குறா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நீ சுகமாக்கணும். உடனே ஆண்டவர் ஒரு சுவிசேஷத்தில் கத்த சொல்கிறார், உன் விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது. இன்னொரு சுவிசேஷம் சொல்கிறாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த வசனம் எதை நம்ம குறிக்குது அப்படின்னு கேட்டினா, ஆண்டவர் தான் வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு மனதை, ஒரு ஆத்மாவை நம்ம கொடுத்துருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆதாம கர்த்தர் மண்ணால் உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மா அப்படின்ற இந்த ஆத்மான்றதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னா, மனம், சிந்தனை. ஆமென். அப்ப ஜீவ ஆத்துமாவானான் அப்படின்னா அவனை சிந்திக்கிற கெப்பாசிட்டி உள்ளவனாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆகையால தான் அவன் சிந்திக்கிறான். அப்ப சிந்தனை எங்கிருந்து வருது? ஆண்டவர் தான் சிந்திக்கிற திறனை உங்களுக்கும் எனக்கும் உருவாக்கி இருக்கிறார். ஆமென். அந்த சிந்தனை சக்தியை ஆண்டவர் மட்டுப்படுத்த விரும்பல. நீங்க நெகட்டிவா சிந்திச்சாலும் அதுக்கு வல்லமை இருக்குது, பாசிட்டிவா சிந்தித்தாலும் அதுக்கு ஒரு வல்லமை இருக்கு. உங்க மைண்ட் பவர் இது கர்த்தர் உனக்குள்ள வச்ச ஒரு ஆத்ம, ஜீவ ஆத்மாவுடைய வல்லமை உனக்குள்ள தேவன் வச்ச ஒரு பவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் 8:22 அங்கே பார்க்குறோம், நீங்கள் வாசிக்க வேண்டாம், அந்த இடத்துல வசந்தம் மட்டும் போடுங்க. இருதயத்தின் எண்ணம் சொல்லப்பட்டு, இருதயத்தின் எண்ணம். இன்னொரு இடத்துல வாஸ்து பார்த்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன் 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் சொல்லப்பட்டிருக்குது, உன் இருதயத்தின் இந்த விருப்பம் உன் இருதயத்தின் இருந்தபடியால். அப்போ இருதயத்தின் நினைவு, இருதயத்தின் எண்ணம், இருதயத்தின் விருப்பம். அப்போ இங்கே வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா எண்ணம், நினைவு, ஆமென், விருப்பம்ன்றது உணர்ச்சி சம்பந்தப்பட்ட காரியங்கள். சில சமயங்களில் விரும்புவோம், சில சமயங்களில் வெறுப்போம். அப்போ விருப்பம் எல்லாமே எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லுங்க, பக்கத்தில் திரும்பி எனக்காக சொல்லுங்க ப்ளீஸ். ஜீவ ஆத்மாவுக்குள்ள தான், மனதுக்குள்ள புதைந்து கிடக்கிறது தான் விருப்பம். அப்போ மனதிலிருந்து வரக்கூடிய விருப்பம், நினைவு, யோசனை, எண்ணம், இது இருதயத்தில் இருந்தபடியால் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்போ இன்றைக்கு நீ புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், சங்கீதம் 31:9 வாஸ்து பார்த்தீங்கன்னா, தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை கிளியரா கேளுங்க, உங்களை குறித்து ஆண்டவர் அவர் ஒரு நினைவை வச்சிருக்கிறாரு. அந்த நினைவின் படிதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை எல்லாமே இழந்து போனா கூட பயம் என்கிற அந்த உணர்ச்சி யோபு வாழ்க்கையில போராடினபடியால அவன் லைஃப்ல எல்லாவற்றையும் இழந்துட்டார். ஆனா ஆண்டவர் அப்படியே அவனை சாக வைக்கல. அதற்கு பதிலாக கர்த்தருடைய ஆவியானவர் வல்லவர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அவன்கிட்ட பேசுற, காண்டாமிருகத்தை பத்தி பேசுறார், லிவியத்தான பேசுறார், குதிரையை பத்தி பேசுறார். இதெல்லாம் பாரு, இதுக்கு எல்லாவற்றுக்கும் நான் தான் வல்லமை கொடுத்தேன். உன்னுடைய வாழ்க்கையில உன் தோல், நரம்பு, எலும்பு, ரத்த நாளங்கள், கிட்னி, ஹார்ட் எல்லாவற்றுக்கும் என்னால ஒரு வல்லமையை கொடுக்க முடியும். ஆமென். ஓகே, கவனிங்க. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல உங்களுக்கு புரிந்து கொண்டீங்க, நாம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய். அப்ப ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்க நினைவு, எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அவைகள் தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள். அவைகள் தீமைக்கல்ல. ஆகையால் உங்களை குறித்து ஆண்டவர் என்னை குறித்து, என் பேர்ல, பிராங்க்லின் பேர்ல, காந்தி பேர்ல, ஹேனா காந்தி பேர்ல, ஜெயனா பேர்ல, மெல்வின் பேர்ல, ஜூனியா பேர்ல என்ன நினைச்சிருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நன்மையான நினைவுகள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அது நன்மையான நினைவுகள். உங்க ஒவ்வொருவரை குறித்து, உங்க குடும்பத்தில் ஒவ்வொருவரை குறித்து கர்த்தர் வச்சிருக்கிற நினைவுகள் நன்மையான நினைவுகள். அவைகள் நினைவுகள் அத்தனை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லிதான் என்ன செஞ்சாரு, மதுரையிலிருந்து தாம்பரத்துக்கு அனுப்பினார்.
நான் பொள்ளாச்சிலேயே மதுரையில இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னா, இல்ல என் நினைவு உன் நினைவை காட்டிலும் ரொம்ப உயர்ந்தவைகள். வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ அப்படியாக என் நினைவு உன்னுடைய நினைவை காட்டிலும் உயர்ந்தவைகள். இன்னைக்கு நீ யோசித்துக்கிட்டு இருக்கலாம், இது போதும் நினைச்சுக்கிட்டலாம், இவ்வளவுதான் என் வாழ்க்கை, இந்த வட்டத்துக்குள்ளதான் நான் வாழ முடியும் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அதை உடைச்சிட்டு சொல்றாரு, வானத்தை பார், பூமியை பார், அது எவ்வளவு உயரமோ அப்படியே உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவுகள் பெரியவைகள், பெரியவைகள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லு. இந்த வார்த்தையை நீ கேட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நினைவு நமக்குள்ள எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நினைவு ஆண்டவர் நமக்குள்ள உருவாக்குன ஒரு சக்தி. இந்த நினைவை கர்த்தர் நமக்குள்ளேயே வச்சிருக்க ஒரு பவர். இது ஒரு மைண்ட் பவர், இது ஒரு சிந்தனை பவர். வேதத்துல வாசித்து பாருங்க, தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 2:29. சம்பவிக்க போகிறது என்ன, இனிமேல என்ன நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே படுத்துக்கிறார். உங்கள் லைஃப்லையும் என் லைஃப்லையும் நம்ம யோசிக்கணும், அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்து நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அடுத்து நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, ஊழியம் எப்படி இருக்க போகுது, இந்த தாம்பர பட்டத்தில் எப்படி ஊழியத்தை செய்ய போகிறோம். நினைத்திருக்கிற நினைவுகள் இனி சம்பவிக்க போகிறவைகளை குறித்து, இனி வரப்போகிற காரியங்களை குறித்து நீ நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற காரியம். மீகா எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆனாலும் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். போதும் கவனிங்க. கர்த்தருடைய நினைவை அறியணுன்றது அது நம்மளுடைய கடமை. உங்க மனசு தான், உங்க இருதயம் தான், எனக்கு வருங்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இனி சம்பவிக்க போய் கொடுத்து அவனுடைய நினைவுகள் அவனை என்ன செஞ்சு அப்படியே அவன் யோசித்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ நம்மளுடைய யோசனை எதுக்கு? நம்ம நாய் பூனை இதெல்லாம் யோசிக்காது, இதெல்லாம் யோசிக்க திறமை கிடையாது. பட் ஆண்டவர் அந்த சக்தியை, அந்த ஆத்துமா, ஜீவ ஆத்துமான்ற சக்தியை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கு அதை சிருஷ்டித்தார். இன்னைக்கு அநேக அவிசுவாசிகள் அதை பயன்படுத்தி இன்னைக்கு அவங்க பயங்கரமான சாதிக்கிறாங்க. இந்த சக்தியை பயன்படுத்தி தான் உலகத்தில் சயின்டிஸ்ட், உலகத்தில் எக்கனாமிஸ்ட், உலகத்தில் எல்லா அரசியல்வாதி எல்லாருமே இந்த சக்தியை பயன்படுத்தி தான் டாப்ல வராங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உலக ஜனங்கள் தேவ ஜனங்களை காட்டிலும் மிக நாணம் உள்ளவர்களாக இருக்காங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வைக்க போறார். இந்த அபிஷேகம் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு அபிஷேகத்தை, எதையும் சாதிக்க முடியும், எதையும் சாதிக்க முடியும் என்ற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உனக்குள்ள வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லுகிறேன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெளிவாய் அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஒரு தரிசனத்தை, ஒரு நினைவை யோசேப்புக்குள்ள வைக்கிறார். எப்படி வைக்கிறார்? ஒரு ஓமை மூலமா வைக்கிறார். அவனுடைய அரிக்கட்டு மட்டும் தலை நிமிர்ந்திருந்தது, மற்றவங்க சொந்த அண்ணன் தம்பியினுடைய அரிக்கட்டெல்லாம் அவனை வணங்கி நின்றது. இன்னைக்கு இது யோசேப்புக்கு மட்டும் இல்ல, நான் தெளிவா சொல்றேன், அது உங்களையும் சொல்லுதான் சொல்லுது. பைபிள்ல சொல்லிருக்குன்னா அது உங்களையும் தான் சொல்லிருக்குது. தெளிவா சொல்றேன், உங்க அரிக்கட்டு தலை நிமிர்ந்து நிற்கும். நீங்க வெக்கப்பட்ட இடத்துல தலையை நிமிர செய்கிறவர். 18 வருஷமா கூனியாந்தவள தலையை நிமிர செய்கிறவர். ஆமென். ஒரு பாட்டு, ஃபாதர் பாட்டு மறந்துட்டேன், தலை நிமிர செய்கிறேன். ஞாபகம் அவங்களுக்கு, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஆண்டவர் உனக்கு நாங்க உங்களுக்கும் சொல்கிறார், உன் தலையை நிமிர பண்ணுகிறவர், உன் தலையை நிமிர பண்ணுகிறவர். ஆகையாலதான் தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய நினைவை, உன்னை குறித்து யோசேப்பை குறித்த நினைவை ஆண்டவர் யோசேப்புக்கு வைத்தார். யோசேப்புக்குள்ள வைச்ச உடனே அவனுக்குள்ள அந்த நினைவை உருவாக்கினார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, குயிக்கா எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 15:6. ஆண்டவர் தான் தன்னுடைய நினைவை யோசேப்புக்குள்ள, ஆபிரகாமுக்குள்ள வைக்கிறார். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், எப்பயும் கீழே பார்க்காத, மேலே பார், அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை உன் சந்ததி இவ்வண்ணமாய்
திரும்ப சொல்லுங்க, இவ்வண்ணமாய். நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கை இப்படி நட்சத்திரத்தை போல இவ்வண்ணமா இருக்கும், ஊழியம் இவ்வண்ணமா இருக்கும், தொழில் இவ்வண்ணமா இருக்கும். 6 வாசிங்க. அவன் கர்த்தரை நீ விசுவாசிச்சோனே அவருக்கு நேரம் உள்ளத்துல என்ன நடக்குதோ அது அவருடைய லைஃப்ல அவருக்கு தெரியும். நீ என்ன உன் உள்ளத்துல நினைக்கிறதெல்லாம் அவர் பார்க்கிறார். அதை அவன் விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு அவர் எண்ணிட்டார், அவர் என்றார். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய நினைவா உன்னை குறித்து ஆண்டவர் இவ்வண்ணமாய் கடற்கரை மணலத்தனையாய் வானத்தின் நட்சத்திரங்களை போல இவ்வண்ணமாய் உன் ஊழியம், உன் சந்ததி, சபை, பிள்ளைங்க இவ்வண்ணமாய் இருக்கும். இதுதான் ஆபிரகாமுடைய சந்ததியை குறித்து நினைவு எண்ணினார். ஆபிரகாம் தனக்கு 100 வயதா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தான். மைண்டுக்குள்ள போட்டிருக்குங்க, செத்து போன. அவனும் அந்த 100 வயசாகும் பொழுது அவர் டோட்டலா அவர் இப்பயும் பார்த்து 35 வயசு மாதிரி தான் வாழ்க்கையில அவர் சரீரத்துல என்ன நடக்குதுன்றத என்னல்ல. உங்க பாடிக்குள் 100 வயசானா கூட பயப்படாதீங்க. நீங்க என்னன்னா அவரும் எண்ணுவார், நீங்க நினைச்சா அவர் நினைப்பார், நீங்க விசுவாசித்தா அவரும் செய்வார். அவர் உன்னோடு கூட செய்கிற காரியம் கூட உனக்கு பிசாசுக்கும் உன் நினைவு தேவை, ஆவியானவருக்கும் உன் நினைவு தேவை. அவர் தன்னை போல எதையும் உங்க வாழ்க்கையில செய்ய மாட்டார். நீங்க நினைக்கிறபடி, நீங்க விசுவாசிக்கிறபடி, நீங்க விரும்புகிறபடி அவர் உங்களுக்கு காரியங்களை செய்கிறவர். வெடிக்கிற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் பேசிக்கொண்டிருக்கிறது சாதிக்கிற வல்லமை உனக்கும் உண்டு. எதையும் சாதிக்க ஒரு வல்லமையை ஆண்டவர் உனக்குள்ள வைத்திருக்கிறார். அதை வெளியே கொண்டு வர வேண்டிய வேலை இந்த மாசத்துல கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் பெருசா இருக்க போகுது. பெரிய சாதனை ஆளராய் கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். உன் ஜனங்கள் நடுவுல, உங்க குடும்பத்து நடுவுல உன் தலையை நிமிர பண்ணுற ஒரு சக்தியை கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிறார். ஆண்டவர் அப்படிதான் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. லூக்கா 1:29 வாசிங்க. இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தால். எல்லாம் கேட்குறீங்களா? வார்த்தை, பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தையை சிந்தித்து கொண்டே இருந்தாள். அப்படின்னா ஒரு எண்ணம் ஆண்டவர்கிட்ட நினைவு வருது. அந்த எண்ணம் உன்னை குறித்து அவர் வச்சிருக்க நினைவு நன்மைக்கு ஏதுவானவைகள், பெரிதானவைகள், புரிஞ்சிக்க முடியாது. ஆகையால் ஆண்டவருடைய நினைவை ஒரு வார்த்தையாக தான் சொல்ல முடியும். நான் நினைக்கிறேன், இப்போ எனக்கு காஃபி வேணும்னு நினைக்கிறேன், அதை வார்த்தையால் தான் சொல்ல முடியும். ஒரு வார்த்தையை சொன்னா கூட டான்னு செயல்படுற மாதிரி ஆண்டவர் வார்த்தையை சொன்னார். ஆமென். ஆண்டவர் மரியாளை வாழ்த்துன உடனே நடந்த ஒரு காரியம். மரியாளுக்கு உடனே அவர் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப கர்த்தருடைய வார்த்தை வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சிந்திக்க ஆரம்பிச்சுட்டா. அப்படின்னா ஒரு எண்ணம் வந்த உடனே அந்த எண்ணத்துக்கு அப்படியே ரெக்க கட்டி கற்பனை சிந்திக்க சிந்தனையிலே இருக்கணும். அவர் சிந்தித்து கொண்டே இருந்தாள், தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருந்தாள். அந்த எண்ணத்தை கற்பனை வலு ஊட்டி யோசித்தே அந்த எண்ணம் கற்பனையாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. லூக்கா 2:19 மரியாளோ தன் இருதயத்திலே வைத்து யோசித்துக் கொண்டே இருந்தாள், சிந்தித்துக் கொண்டே இருந்தாள், கற்பனை செய்து கொண்டே இருந்தாள். கற்பனை பாசிட்டிவா இருந்தாலும் நடக்கும், நெகட்டிவானால் நடக்கும். உங்க சிந்தனைக்கு ஒரு வல்லமை இருக்குது, உங்க வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அப்போ உங்க லைஃப் எதிர்காலத்தை சம்பவிக்க போறது என்னன்னு சொல்லி உங்க உள்ளத்துல என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணத்தை நீங்க தான் கற்பனையா ஊட்டணும். கற்பனை சிந்தனை சிற்பனை. ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் வசனங்களை உள்ள வாங்கி அதையே திரும்ப தியானிக்கும் பொழுது உங்க சிந்தனை, ஆமென், உங்க சிந்தனை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்க இருதயத்தின் சிந்தனைகளை ஆவியானவர் காத்துக்கொள்வார். அல்லேலூயா. வேற எங்கேயா சிந்திச்சோம்னா ஆண்டவர் அதையும் காம்பி, இல்லை அது இல்லை உன் லைஃப்,
இப்படி வா அப்படின்னு சொல்லி வேற ஒழுங்கற்ற காரியத்தை சிந்திச்சா கூட ஆண்டவனை திருப்பிடுவாரு. தேவப்பிள்ளை ஒரு நாள் 2 நாள்ல யோசேப்பின் வாழ்க்கையில அனுதினம் அவ தொந்தரவு பண்றா தவறான காரியத்துக்கு. ஆனா யோசேப்போ அந்த காரியத்தை குறித்து சிந்தித்து கொண்டே இருந்தான். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஓகே ஓகே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. நான் திரும்ப சொல்றேன். எண்ணம், ஆமென், உன்னை குறித்து நினைவு. அந்த நினைவை நம்ம தான் அப்படியே அனல் ஊற்றி அதுக்கு என்ன செய்யுது, அதுக்கு மெருகூட்டி அதை வலுப்படுத்த வேண்டியது காரியம் யோசேப் கையில் இருந்துச்சு, ஆபிரகாம் கையில் இருந்துச்சு. வேதத்தில் வாசித்து பாருங்க, ஆதியாகமத்தில் 37:10-11 வாசி. தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன பொழுது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். 11. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். எல்லாருமா சேர்ந்து சொல்லுங்க இந்த வசனம். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை திரும்ப சொல்லுங்க. அவன் தகப்பனோ பிள்ளைகளை பெற்ற தகப்பன் தாய்மார்கள் என்ன பண்ணணுமா, மனசுல மரியாள் இருதயத்தில் இயேசுவை குறித்து சொன்னதை சிந்தித்து கொண்டே இருந்தாள். இவன் மனசுல வச்சு யோசித்து கொண்டே இருந்தான். செத்த பிணத்தை கூட உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை இந்த மனசுக்குள்ள இருக்குது. யோசேப்பே செத்து போயிட்டான்னு சொன்னா கூட அவனுடைய மனசு அதை கொண்டு வந்துடும். அல்ல விடுதலையே ஒரு ஆமென் சொல்லுகிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசிங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவன் அத்தனை பேரும் இடர்ல தான் இருப்பான். ஊழியத்தில் 35 வருஷம் அனுபவத்தை சொல்றேன். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகள் போல லைஃப் வளைஞ்சு கொடுத்து போகிறவன் நிச்சயமா இடர்ல தான் இருப்பான். பைபிளை சொல்லப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்பாலே போ. நம்ம அந்த எண்ணம் வரும் பொழுது, அந்த சிந்தனை வரும் பொழுது அதை துரத்திட்டு என்ன செய்ய, நம்மளை வெளியே கொண்டு வந்துடணும். அல்லேலூயா. அந்த சிந்தனையை மூழ்கிடக்கூடாது. அந்த சிந்தனை அப்படி கற்பனையா வந்துடவே கூடாது. கற்பனையா போகும் பொழுது லைஃப்ல அதோட உங்க லைஃப் ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்டாக்னன்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுசுமா நீ நினைச்சா கூட பெருசா காரியம் நடக்காது. தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல், கற்பனை செய்யாமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறபடியால ஆண்டவரே மறுதளிச்சிட்டாங்க, கர்த்தரையே மறுதளிச்சிட்டான். திருப்பி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தூதன் சொல்லும் பொழுது, நான் ஆண்டவர் உயிர் தெரிந்துட்டான்னு சொல்லும் பொழுது சீசர்களை பார்த்து சொல்றாரு. சீசர்களை பார்த்து சொல்லும் பொழுது, நீ இதை சீசர்களுக்கு சொல்வாயாக அப்படின்னு தன்னுடைய மரியாள்கிட்ட சொல்றாரு. அப்ப இன்னொரு பேரை சேர்க்க, சீசர்களுக்கும் பேதுருவுக்கும் சொல்லுறாரு. சீசர்களுக்கும் பேதுரு சீசனா இல்லையா? சீசருக்கும் பேதுருக்கும் சொல்லுன்னு சொல்லி பைபிளை போட்டுருவோம். ஏன் அப்படி சொன்னா, இந்த சீசன்ற குவாலிட்டியை மிஸ் பண்ணிட்டான். எனக்கு இயேசுவை தெரியாது என்று சபிக்க தொடங்கிட்டான். அதனால நான் சீசர் என்ற அந்தஸ்தை விட்டுட்டான். இன்னைக்கும் சில பேர் அப்படி ஆயிருவோம். ஆனா ஆண்டவர் விட மாட்டாரு. ஆண்டவர் அவன் விட்டு தவறி போயிட்டா கூட நீ சீசர்களுக்கும் பேதுருவுக்கும் சொல்லுவாய். சத்தமா ராமே சொல்லுங்களேன். உங்களை மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் கட்டி எழுப்புகிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய மனம் தேவனுக்கு ஏற்றவைகளை யோசிக்காம தான் என் இருதயத்தில் 1000 எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது. எல்லா எண்ணங்களையும் நான் மறக்கலை. திரும்ப 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 ஜெபித்து ஜெபித்து தண்ணி ஊத்துறேன். யூதா 20ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. கவனிக்கிறவங்களா ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் நான் சொல்ற பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணுங்க. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எப்போ பாஸ்டர் இதெல்லாம் நடக்கும்? என்னைய குறித்து வச்சிருக்க திட்டம் எப்போ நடக்கும்? ஆபிரகாம் சும்மா இல்லைங்க, நடந்துக்கிட்டே இருந்தாரு. பலிப்பீடத்தை கட்டினாரு, தேவனை துதி செலுத்தினாரு, ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாரு. இந்த காலத்தை ஜெபம்னு சொல்றோம், ஆபிரகாம் காலத்தில் பலின்னு சொல்லப்படும். புரிஞ்சவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆகையால் சும்மா இருக்கல, அவரு தரிசனத்தை பெற்றுக்கொண்டு சும்மா இருக்கல, அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார்.
ஜெபித்து கொண்டே இருந்தா. எப்படி ஜெபிக்கணும்? ஆவிக்குள் ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கணும். சாதாரண காரியம் இல்லை. பெருசா திட்டமிடுறோம், பெரிய காரியம் நடக்கணும், இந்த மாதத்துல சாதிக்கணும் அப்படின்னா ஆண்டவர் உங்ககிட்ட பெருசா எதிர்பார்க்க. தானியேல் 21 நாள் ஜெபித்த பொழுது அவன் அப்படியே பலனற்றவன் விழுந்த பொழுது அவன் நினைவுகள் அவனை கலங்க பண்ணிற்று. இனி நடக்க போறது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரைக்கும் அவன் தரிசனத்துல பார்த்துட்டான். அவன் நினைவுகள் அவனை கலங்க பண்ணிட்டுன்னு பைபிள்ல போட்டிருக்கும். விட்டுருங்க அதை தேட வேண்டாம். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை எபிரேயர் 4:12 வார்த்தை இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுத்து இது தேவனுக்கேற்ற சிந்தனை இல்லை, இது மாம்சத்துக்கேற்ற சிந்தனை. மாம்சத்தின்படி சிந்திக்கிறவர்கள் மாம்சத்தின்படி நடப்பார்கள், ஆவியின்படி சிந்திக்கிறவர்களோ ஆவியின்படி நடக்கிறவர்கள். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரைட். அப்ப நம்ம ஜெபிக்கணும். ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஆவிக்குள்ள ஜெபிக்கிறதுனா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது. நம்மளால இவ்வளவு 100 வயசுல ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு கூடாத காரியம். பட் ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணா எதெல்லாம் கூடாததோ அதெல்லாம் கூடும். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ரோமர் 8:27 சொல்லப்பட்டு ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காய் வேண்டுதல் செய்கிறபடியால். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பிலிப்பியர் 2:13 தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பம் செய்கையை உண்டாக்குறவர். புரிஞ்சவங்கலாம் ஆமென் கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏனெனில் தேவனே, இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க அத்தனை பேருக்கும் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் எண்ணத்தையும் ஆண்டவருக்குள்ள உண்டாக்குகிறவர். ஆவியின்படி ஜெபிக்கும் பொழுது அப்படின்னா இந்த வசனத்துக்கு வாங்க. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஒரு விதவை என்ன செய்கிறா, ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான நியாயாதிபதிட்ட போய் அவ தனக்கு இழந்து போனதெல்லாம் கேட்கிறா. அவன் என்ன செய்ய இரக்கம் செய்ய மறுக்கிறான். ஆனா விடாமுயற்சியா இரவும் பகலும் அவனை போய் தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறா. அப்ப இதை எதுக்கு கர்த்தர் சொல்றார்? லூக்கா 18:1 சொல்லப்பட்டது, நீ சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபிக்கணும் இருக்கு. ஒரு ஊமையை தான் சொல்றாரு. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும். அந்த ஜெபம் எப்படி இருந்துச்சு? அவ விடாமுயற்சியா சொல்லுங்க, விடாமுயற்சியா கை குடிச்ச விடாமுயற்சியா. இந்த மாசத்துல எதையுமே விட்டுறாதீங்க, எதையும் விட்டுறாதீங்க. இந்த மாசத்துல சபையா எல்லாத்தையுமே நம்ம சாதிக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கார். ஹல்லேலூயா. அந்த வசனத்துடைய முடிவு சொல்லப்பட்டது, அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வரும் பொழுது உன் விசுவாசத்தை காண்பாரோன்னு போட்டிருக்கு. அப்ப இந்த ஜெபத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? விசுவாசம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசம் வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆவியானவர் கவனி எல்லா இந்த பாயிண்ட்டை கேளுங்க. அப்ப நம்ம நினைக்கிறதுக்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமைக்கு பேர் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. விட்டுறவே கூடாது, நினைச்சுக்கிட்டே இருக்கணும், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 4:6-7-8 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமும் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும். சூப்பர், சிந்தைகளையும். அப்ப ஸ்தோத்திரம் ஜெபம் இது ரெண்டுமே இருக்கணும். கவலைப்படக்கூடாது. ஸ்தோத்திரம் ஜெபம் பக்கத்துல திரும்பி கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டா சிந்தை போராடிடும். ஒன்றுக்கும் கவலைப்படாத, எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தோட ஜெபத்துல நீ தெரியப்படுத்திட்டே இரு. அப்ப எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளை, கைத்தட்டுங்க, சிந்தைகளை, உங்கள் கற்பனைகளை, உங்கள் எண்ணங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.